ஓம் ஸ்ரீ ஞான ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. சரணாகதம் எனும் அற்புத ஞானமே இறை சக்தியினை பெருக்கி அருள் வாழ்வினை நல்கிடும். அகத்தியரின் அன்பு சீடர்கள் ஞானம் பெறும் மார்க்கத்தினில் பயணிக்கின்றனர். ஞானம் என்பது இறை சக்தியின் மூலமே கிட்டும். 12 தெய்வ சக்திகளின் 48 இழைகளை உடைய ஒளிப்பாலத்தினை தீண்டி அதனில் பயணிக்கும் மானுட ஆன்மாக்கள் ஞானத்தினை மெல்ல மெல்ல பெற்றிடுவர். உயிர் என்பது அமைதியூற்று. புறவாழ்வினில் பற்றுகளை துறந்தால் மாத்திரமே இறைவனை நோக்கிய பயணமும் இறைவனை அடைந்து பேரானந்தமாய் நிலைக்கும் பாக்கியமும் கிட்டும். 8 தெய்வங்களின் 32 கரங்களை பற்றியுள்ள நிலையில் ஞான ஆஞ்சநேயராகிய எமது ஒளிக்கற்றைகளையும் பற்ற துவங்கியுள்ள அன்பு சீடர்களே, யாம் பல சத்தியங்களை எடுத்துரைப்போம், அதிர்வுறாது ஏற்க கடவது. எமது தாமிர கரம் என்பது உங்களது ஆன்ம ஒளியோடு கலப்புற்று உயிரினை அடைந்து உணர்வுகளை கடந்து அறிவினை தீண்டுகின்ற தருணத்தில் நீங்கள் பயணிக்கும் மார்க்கம் எத்தகையது என்பதனை தெள்ளத் தெளிவாய் உணர்வீர்கள். சத்தியம் உணர்ந்து அதிர்வுகளையும் ஏற்பீர்கள். எனினும் தொடர்ந்து பயணிப்போரே இறைவனை எல்லையில் அடைவர். ஒரு மனிதன் ஞானத்தினை பெற்றான் என்பதனை எவ்விதம் உணர்வது? இறைவன் உரைக்கும் அரிய அபூர்வமான செய்திகளை செவிமடுத்து அதன் வழி நடந்து ஆன்மா குறித்தும் உயிரின் இயக்கம் குறித்தும் உணர்ந்து தனது தன்மைகளை மாற்றி அமைத்து பக்குவமுறத் துவங்கினால் ஞானம் கிட்டியது என்றே பொருள்படும். ஞானம் எனும் இறை ஒளியினை அறிவின் மூலம் நேரிடையாக தீண்டினால் உடன் அறிவு அணுக்கள் உருகி கரைந்து அழிந்து மறைந்து போகும். பின்னர் சூட்சம நாடிகளாக உருக்கொள்ளும். உங்களுடைய அறிவு அணுக்கள் உருகி கரைந்தால் அதன் பதிவு பொருட்களும் கரைந்து உருகி மறையும். எனில் உங்களது ஆதாரமான நான் எனும் எண்ண குவியல்களும் பதிவுகளாய் நிலைப்பதினால் உருகி கரைந்து மறையும். அதன் மூலம் புற வாழ்வினில் பற்பல துன்ப நிலைகளும் உருவாகலாம். இறைவனின் தொடர்பு கிட்டிய பின்னர் ஞானம் மிகுந்த இயக்கம் மலரும். ஞானம் என்பது உங்களது வாழ்வின் பல்வேறு மாய நிலைகளை வேரறுக்கும். எதனை நீங்கள் சத்தியம் என்றும் நிலைத்தது என்றும் கருதுகின்றீர்களோ அவை யாவும் உருகி கரையும். எவ்விதம் எனில் அவை நிலையற்றது என்பதனை அறிவு உணர்த்துகின்ற தருணத்தில் புறவாழ்வில் சோதனைகள் மிகுதியாகும். ஆன்மாவாகிய சிவனாரை உயிர் அணு நெருங்குகின்றது எனில் அறிவு அழிந்து உணர்வு பெருகும். அதன் மூலம் புறவாழ்வினில் சோதனைகள் மலரத் துவங்கும். உங்களது இல்லமான புவிக்கோளினை விடுத்து சிவனாரின் இல்லமான கைலாயத்தினை அடைய வேண்டுமெனில்
பல பரிசோதனைகள் நிகழ்த்தப்படல் வேண்டும். எமது தாமிர கரத்தினை பற்றியவுடன் பலருக்கும் சோதனைகள் துவங்கும் என்றறிக. ஏனெனில் 48 கரங்களையும் முழுமையாக பற்றி 12 தெய்வ நிலைகளோடும் ஒன்று கலந்தால் பரம தரிசனமும் வீடு பேரும் கிட்டும். எனினும் இத்தகைய அபூர்வ நிலை மாற்றத்திற்கு பற்பல பரிசோதனைகளும் அவசியமாகும். ஏனெனில் புவியின் சட்டதிட்டங்கள் வேறு, கைலாயம் மற்றும் வைகுண்டம் போன்ற பிரதேசங்களில் சட்டதிட்டங்கள் வேறு. புவியினில் வசிக்கும் தருணம் வரை கைலாயமும் சிவ குடும்பமும் உயரியது போன்று தோன்றும். ஆயினும் அதனை அடைந்து வாழத் துவங்கினால் அவ்வுலகின் சட்டதிட்டங்கள் யாவும் கடினமானதாகவும் ஏற்று வாழ இயலாததாகவும் அமையும். எனில் பிரவேசிக்கும் முன்னரே அனைவரும் பதமாய் மாற்றம் அடைந்திடல் வேண்டும். சிவலோகம் சென்ற பின்னர் ஆங்கே வசிக்க இயலாத நிலை உருவானால் மீண்டும் புவியினை அடைந்து வாழ நேரிடும். அத்தகைய நிலை என்பது பிற மானுடர்களை போன்று வாழ இயலாத நிலையினையும் இறைவனை உணர்ந்து கலந்துவிட இயலாத நிலையினையுமே உருவாக்கிவிடும். மாறாக மாற்று லோகங்களின் வாழ்க்கை முறையினையும் சட்டதிட்டங்களையும் உணர்ந்து பிரவேசிப்பது நலன் பயக்கும். ஞானம் என்பதே ஓர் உலகத்திலிருந்து மற்ற ஓர் உலகத்திற்கு மானுட ஆன்மாக்களை பயணம் மேற்கொள்ள உதவும் ஓர் கருவியாகும். விடுதலை அடைந்து விண்ணுலக வாழ்வினை ஏற்க வேண்டும் எனில் உடலினை துறக்க வேண்டும், புற வாழ்வினை துறக்க வேண்டும். எனில் பற்றுகளை துறந்து மரண பயத்தை வென்று ஆனந்தமாய் மரணிப்போரே மாற்று உலகினில் ஆனந்தமாய் வாழ்ந்திட இயலும். ஞானம் என்பதே துறப்பதில் அடங்கி உள்ளது. உங்களிடம் உள்ள பொருட்களை துறப்பது முதல் நிலை ஞானமாகவும், உடைமைகள் உறவுகள் போன்றவற்றை துறப்பது இரண்டாம் நிலை ஞானமாகவும் நிலைக்கும். அன்பு மானுடர்களே, யாம் சத்தியம் உரைக்கின்றோம். எமது தாமிர கரத்தினை பற்றியுள்ள இத்தருணம் முதல் பற்பல துறப்புகளும் இழப்புகளும் அகமும் புறமுமாய் நிகழும். இறைவன் ஒருவரே நிலையானவர் என்றும் மற்றவை யாவும் மாயைகளே என்றும் உணர்ந்து செயலாற்றிட முனைவோரே பின்தொடரவும் இயலும். ஏனையோர் உதிர்ந்து விலகி ஞான மார்க்கத்திலிருந்து மாற்றமடைந்து மீண்டும் மாயையில் சிக்கிடவும் நேர்ந்திடலாம். உணர்ந்து செயலாற்றுங்கள். எத்தகைய நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் அகத்தியரோடு இணைந்து யுகமாற்ற பணிகளுக்கு தொண்டுகள் புரிந்து பிறவி கடந்து வாழ்ந்திடுவேன் என்றே எண்ணுபவர்கள் மாத்திரமே தொடர்ந்து பயணிக்க இயலும். எத்தனை பிறவி எடுத்தாலும் இறுதியில் இந்நிகழ்வுகளை கடந்தே விடுதலை அடைய இயலும். எனில் துணிந்து செயலாற்றுங்கள். இன்ப துன்பங்களை கடந்து சரணாகத வாழ்வினை ஏற்று பிறவி கடந்து ஈசனை அடைந்து பேரானந்தம் பெற்றிடலாம். சரணாகத நிலை ஓங்கிட பூரண ஆசிகள்.